வெல்கம் டு பேச்சுலர் சமையல். இன்றைக்கி நாம் ரோட் சைட் காளான் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு ஃபன்னோட பார்க்கலாம். காளான் வேணுமா? ஏன் சீன் தரணுமா? பசி எடுக்குதா? சரி நம்ம காளான் செய்வோமா? சரி வாங்க போகலாம். இப்போ வந்து நறுக்கி வச்ச கோஸும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டும் போட்டுடலாம். பச்சை மிளகா அது நுணுக்கி வச்சுது இதையும் போட்டுடுறோம். தனியாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம் அதிகமாகவே போடணும். அப்புறம் 65 பவுட்ரு, இது ஆப்ஷனல் தான். உப்பு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் கடலை மாவு, அப்புறம் ரொம்ப முக்கியமானது மைதா மாவு கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ இதெல்லாமே போட்டு கலந்தாச்சு. இப்போ நம்ம வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஆனால் எனக்கு நான் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கேசரி பவுடர் தான். இது இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி போண்டா பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சிடணும். இது நம்ம அப்படியே எடுத்து ஓரம் வச்சுருவோம். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம போட்டுடலாமா? பொரிச்சிடலாமா? இது போடும் போது நல்லா இப்படி பொகடா போடுற மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். போட்டாச்சு. அதே மொத்தத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அப்புறம் இந்த குழம்பு ரெடி பண்ணிட்டு செஞ்சு தரேன். இப்போ வந்து காளானுக்கு நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம். என்ன ஊற்றுறோம்? தண்ணி, வாட்டர். 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். பச்சை மிளகா என்ன தெரிகிறது? அப்புறம் என்னது? இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொரியண்டர் பவுடர். என்ன பவுடர் இது? மல்லித்தூள் பவுடர், மல்லித்தூள் கொஞ்சம், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், காஷ்மீர் மிளகாத்தூள். ஆமா காஷ்மீரி மிளகாத்தூள் அது கொஞ்சம், கொஞ்சமா சேர்த்து, உப்பு, சால்ட், 2 டீஸ்பூன் சால்ட். இது கலக்கிட்டு இதுக்கும் நம்ம கலர் போடணும். கலர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கும் கடலை மாவு கொஞ்சோண்டு போட்டுக்கணும். கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமா சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கலக்கணும்.
எல்லாம் கழுவி அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் கலக்கிட்டு கொதிக்க வைக்கணும். கொதிரி வச்சா இல்லை, கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம லாஸ்ட்டு இது போட்டிருக்கோம். அதை அப்படியே பொரிச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கோம். இவ்வளோத்தையும் இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் தூள் தூளாக ஆக்கிட்டு அப்புறம் நம்ம அந்த கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச தண்ணியில் கடாயில் போட்டு பொரிக்கிறோம். பொரிச்சு சாப்பிடுறோம். அதான் பொரிச்சாச்சு. இந்த குழம்பு ஊற்றி பண்ணல தொக்கு மாதிரி போட்டாதான் காளான் ரெடி ஆகும். ஆமா, தண்ணி ஊத்தி அந்த ஆயில் போட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கும்? செம்மையா. இப்போ வந்து கடாய் சூடாகுது. இப்போ நம்ம கலக்கி வச்சிருந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றிடலாம். மொத்தமாக கடாய் சாக்கட்டில் சட்டாய் வடிவல். இப்போ நம்ம ஊற்றிருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வரும்போது நம்ம அந்த பகோடாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா திக்காக வர வரைக்கும் தொக்கு மாதிரி வரும். சாரி இவரான அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இந்த கொதிக்கிற டைமில் நம்ம இந்த பகோடாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்க வரட்டும். இது நல்லா ஊறணும். தொக்கு மாதிரி ஆகணும். தொக்கு மாதிரி ஆகிற வரைக்கும் சுண்ட விடுவோம். நல்லா திக்காக ஆகுது. இங்கே பாருங்கள் நீங்களே எவ்வளோ திக்காக வந்துடுச்சு. இந்த டைமில் நான் வந்து ஒரு லெமன் நான் பிழிகிறேன். ஏன்னா எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். லெமன் நான் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கலந்து விட்டுருங்க. தமிழ்ச்செல்வி, சந்தியா, இங்க வாங்க. ரெடி ஆயிடுச்சா? எப்படி? தொக்கு மாதிரியே இருக்கு.